நான் ஐயா வீட்டுக்கு வரேன். அவர்கிட்ட கேட்குறேன், சம்பத் ஐயா எப்படி இங்கே வாஷ் பேசின், தமிழில் வாஷ் பேசின் தானே சொல்லுவோம், தமிழ்லே வாஷ் பேசின், கை கழுவுறதுக்கு தண்ணி வருது. அடடா, தண்ணி இங்கே வருது, எங்கேருந்து வருது? மேல்நிலை தொட்டி இருக்கிறது, அங்கேருந்து தண்ணி இங்கே வருது. மேலே நிலை தொட்டி அது எங்கே வருது? அது கீழேந்து இருக்கிற போர் போட்டு மேலே அமைச்சிருக்கேன். கீழே இருக்கிற தண்ணியை மேலே ஏற்றி மேலே இருக்கிற தண்ணியை கீழே இறக்கியிருக்கு. இதானங்க, நல்லா கவனிங்க, இது முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன மோட்டார் இருக்குது? அந்த மோட்டாருக்கு என்ன பேர் வச்சுருக்கான்னு தெரியுமா? ஹெச்பி அப்படின்னு போட்டிருப்பான் அந்த மோட்டாரில். ஹெச்பின்னா ஹார்ஸ் பவர், குதிரை திறன் கொண்ட ஒரு சக்தி. எத்தனை குதிரை? அதுக்கு அந்த ஹெச்பியினுடைய அளவு இருக்குது, ஒவ்வொரு மோட்டாருக்கும் வச்சுருக்கான். இதை நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா? இப்போ நீங்கள் அவசியம் இதை கவனிக்கணும், போய் சொல்லணும். கீழே இருக்கிற தண்ணியை மேலே கொண்டு போய் மேலே இருக்கிற தண்ணியை கீழே வருத பெருமையாக பேசுகிறோமே. பிரபஞ்சத்தில் கீழே இருக்கிற தண்ணியை மேலே மலைக்கு மேலே ஏற்றி மலையிலேருந்து நதி பிறக்கிறதுன்னு வச்சுருக்கானே, அதான் யா பேர் உணர்வு. நதிகள் பிறக்கும் இடம் மலையாகும். எல்லா நதியும் மலையில் தானே பிறக்குது, கீழே தானே தண்ணி இருக்கு, மேலேயா தண்ணி இருக்கு? கீழே இருக்கிற நீர் மலைக்கு மேலே ஏற்றுகிறது. மேல்நிலை தொட்டிக்கு ஏற்றுறத பெருமையாக பேசுகிறோமே, கீழே இருக்கிற தண்ணியை மலைக்கு மேலே கங்கோத்ரி, யமுனோத்ரி, காவிரி, குடகு, பிரம்மபுத்திரா எல்லாம் மலையில தான் பிறகுது நதிகள். அந்த மலைக்கு மேலே போகணும்னா எப்படி போயிருக்கும்? ஆச்சரியம். அப்போ அந்த பேர் உணர்வை நாம் தெரிந்து கொள்ளணுமே. அதற்காக வீடு எப்படி அமைத்திருக்காங்கன்னா, இந்த இன்பம் வேணும், இன்பத்துக்கு பொருள் வேணும், இந்த பொருளை அறத்தின் வழியில் ஈட்டணும், ஈட்டினா உனக்கு தெளிவு பிறக்கும். என்ன போட்டிருக்கீங்க? தெளிவு, அறிவிலே தெளிவு. இப்போ நாம் நம்ம குழந்தைய பாண்டியன் ஸ்டோருக்காகவும் பாக்கியத்துக்காகவும் அப்புறம் செம்பருத்தி பூவுக்காகவும் எதுக்கோ நம்ம பாட்டு அமுச்சு இது போனால் போகும். அந்த பள்ளிக்கூடத்தில் போட்டிங்கன்னா கேட்போம், என்னங்க அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் போட்டிங்கன்னா கவலையே படவானா. ஏன்? அதுவாக போயிடும். எங்கே? +2 முடித்தோன்னா அதுவாக போயிடும். அப்போ ஐயோக்கா, அது பாண்டியன் ஸ்டோரில் நடந்தது தான் அங்கே நடக்கும். புரியுதா? பல பேருக்கு பாண்டியன் ஸ்டோரே புரியல. குடும்ப கஷ்டம், நீங்கள் குடும்பத்தில் இருக்க முடியாது. புரியுதா? இதான் விஷயம். இன்பம் வேணும்னா நாம் என்ன நினச்சின்னு இருக்கோம்? இன்பம் வஸ்துக்கள்லேருந்து வரும்னு நினச்சின்னு இருக்கோம். அல்வா சாப்பிட்டா இன்பம் வருது, ஆமாம். கேசரி சாப்பிட்டா இன்பம் வருது, ஆமாம். டீ சாப்பிட்டா இன்பம் வருது, ஆமாம். வஸ்துலேருந்து தான் வருது. அதுக்கு பொருள் வேணும். எல்லாத்துக்கும் பொருள் இருந்தால் தான் இன்பம் கிடைக்கும். ஆனால் அந்த பொருளை என்ன சொல்கிறாங்க? குடும்பத்தில் நம்ம முனிவர்கள் சொன்னாங்க, அறத்தின் வழியில் இட்டு. அதனால் வள்ளுவர் சொன்னார், இல்வாழ்க்கைனா என்னடான்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளை ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும். அன்புக்கு பயன் பண்பு, அறத்துக்கு பயன். மேலே இருக்கிறத கீழே இறக்கணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு. அன்புக்கு நேர பண்பு, அறத்துக்கு நேர பயன். அப்போ அறத்தின் பயன் என்பது தர்ம ரீதியாக நம்ம குடும்பம் இருக்கணும், அறத்தின் வழியில் இருக்கணும். இருக்கா? ஒன்றும் வேண்டாம். நம்ம வீட்டு திருமணங்கள் நடக்குது, என்ன கூத்து! யாருக்காவது ஒரு தைரியம் இருக்கா? நான் என்னுடைய பத்திரிகையை, திருமண பத்திரிகையை ஆங்கிலத்தில் அடிக்க மாட்டேன். எப்படியும் ஜோ பிடன் வரப்போகிறதில்லை, எலெக்ஷன்லேயே வரப்போகிறதில்லைங்கிறான். ட்ரம்ப்பு தான் வரப்போகிறாராம். அவன் நம்ம திருமணத்துக்கு எங்கே வருது? வரப்போகுது. புதின் வந்தாலும் கஷ்டம், அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, நீ ரஷ்யாவில் அடிக்கணும், வரப்போகிறதில்லை. மிலேனா இட்டாலி, அவருக்கு இட்டாலி தான் தெரியும், இங்கிலீஷ் கஷ்டம்தான். ஜப்பானிய மொழி தான் தெரியும்.
வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே. எதுக்கு ஆங்கிலத்தில் அடிக்கிற? எல்லாம் தமிழர்கள் தானே. அவன் கல்யாணத்துக்கு வந்து சொந்தக்காரங்க தானேப்பா வரப்போகிறாங்க. ஒருவேளை தெலுங்குக்காரர் இப்போ இந்த சந்திரபாபு நாயுடு வராருன்னு வச்சுக்கிங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு ஆங்கிலத்தில் அடிக்கிற? அது ஒரு 1000 பத்திரிகை. சரி, அப்படி தான் கல்யாணம் நடத்துகிறோமே. யோ 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 அந்த செலவில் நீ எத்தனை அந்த மணமகளுக்கும் நல்லது செய்யலாம். யாரோ ஒருவர் செய்கிறார்னு வரட்டு கௌரவத்தில் பணத்தை வீணாக செலவு செய்கின்ற இது அறமா, தர்மமா, புண்ணியமா? இல்லையே. நினைத்து பார்க்கிறோமா நாம? நான் சொன்னேன் இப்படி தலையை கலைக்கிறதுக்கு 8000 9000. நான் ரொம்ப குறைவாக, என்னங்க ரொம்ப குறைவாக சொல்கிறீங்களேன்றாங்க. அப்படியே அப்பி வச்சு பார்த்தாலே பயமாக இருக்குது. காஞ்சனா 2 போல இருக்குது. அவள் காலையில் குளித்த உடனே தான் அழகே தெரியுது இல்லை? இந்த ஆதார் கார்டில் நம்மளை பார்த்த பிறகு தான் நம்ம முகம் வந்தாச்சு, ரைட். அப்போ தான் நமக்கே ஒரு நம்பிக்கை வருது, நம்ம முகம்தான் இது. எவ்வளோ செலவு செய்கிறோம் வீணா? என்னைக்காவது குடும்பத்தில் இதை போல உட்கார்ந்து பேசியிருக்கோமா? 4 பேர் உட்கார்ந்தா, நான் ரயிலில் போயிட்டே இருக்கேன், தமிழ்நாடு முழுக்க போயிட்டு குடும்பம் தான் இருக்கு, 4 கையிலையும் 4 அலைபேசி. தஞ்சாவூர்காரன் வெத்தலை சொன்னாம தடவுறா மாதிரி தடவிட்டே இருக்கான். என்ன ஒன்று, அவன் காம்பு எடுப்பான், நரம்பு எடுப்பான், இது ஒன்றும் எடுக்கிறதே இல்லை, போயிட்டே இருக்கான். ஒரே செல்ஃபோன்லேயே 4. கொஞ்ச நேரம் அதை வச்சுவிட்டு ஜன்னல் வழியாக எங்கே பயிர் இருக்குது, என்ன ரயில் நிலையெல்லாம் வருது, கொஞ்ச நேரம் பார்க்கலாமே, இந்த கணவன் மனைவி பேசலாமே. நான் பேசலாமேன்னு சண்டை வந்துருங்கிறான். அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். அதுக்கு இது பரவாயில்ல, இவனுக்கு வேண்டியது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். குடும்பத்தினுடைய ஒன்று தாங்க வந்தது, ஒரு கம்பெனி தாங்க, ஐடி கம்பெனின்னு ஒன்று வந்தது, குடும்பமே போச்சு. நேற்றைய தினம் திருச்செங்கோட்டில் இன்றைக்கி தான் திருமணம். நான் திருமணம் போக முடியல, நிகழ்ச்சி இருக்கீங்க, அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். கலப்பு திருமணம். நான் கலப்பு திருமணத்தில் எனக்கு ரொம்ப ஆசையும் கிடையாது, ஒரு வெறுப்பும் கிடையாது. எனக்கு எது நடக்குமோ அதான் நடக்க போகுது. இப்போ என்னென்ன விஷயம், இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அந்த சமுதாயத்தை விட்டு இன்னொரு சமுதாயத்துக்கு வரும்பொழுது அந்த சமுதாயத்திலிருந்து வேர்களை அறுத்து விட்டு இங்கே வந்துட்டோம். மிஞ்சி போனால் அவனுக்கு அப்பா அம்மா தொடர்பு இருக்கும், அவ்வளோதான். இவனுக்கும் அப்படி தான், அவளுக்கும் அப்படி தான். நம்ம சொந்தங்கள் என்பது குறைந்து விட்டது. கவுண்டர் சமுதாயம் அப்படின்னு நம்ம ஒன்றா இருக்கும்போது இருக்கக்கூடிய பலம், நாடார் சமுதாயம்னு ஒன்றா இருக்கும்போது இருக்கக்கூடிய பலம், பிள்ளைமார் சமுதாயம்னு ஒன்றா இருக்கும்போது பலம் தானே அது. எல்லா கரும்புகளையும் 10 கட்டி மொத்த கரும்பையும் ஒரு பெரிய ஹிந்து என்கின்ற ஒரு பெரிய கட்டில் கட்டினா அதுதானே நல்லது. அதனால தான் இத்தனை நாள் இருக்கும். அதனால் ஒரு புத்தகம் வந்தது, இப்போ வரல. நான் சொல்கிறது 200 வருடங்களுக்கு முன்பாக. என்ன புத்தகம் தெரியுமா அமெரிக்காவில் வந்தது? ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. யாருன்னே தெரியல. கடைசியில் சுற்றி பார்த்தா இவன் தங்கையாகவே இருக்கா போல இருக்கவோ. இப்போ நமக்கு அப்படி சமுதாயத்தில் அப்படி இல்லையே. நம்ம சமுதாயம் கட்டுக்கோப்பாக அழகாக இருக்க, நமக்குன்னு ஒரு நடவடிக்கை, நமக்குன்னு ஒரு உணவு பழக்கம், நமக்குன்னு ஒரு குலதெய்வம், நமக்குன்னு ஒரு கிராம தெய்வத்தை, அத்தனையும் போச்சையா. காரணம் என்ன? குடும்பத்தில் நீ கவனம் செலுத்தலை. நாம் எல்லாம் எதில் தெரியுமா கவனம் செலுத்துகிறோம்? இந்த பள்ளிக்கூடத்தில் போட்டாக்க பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடத்தில் பாவம் அவளுக்கு பேரே மிஸ்ஸுன்னு பேர். மிஸ் என்ன நடத்த முடியும்? அவள் பாவம், அவளுக்கு கொடுக்குறதே 5000 7000. நல்ல கவர்மெண்ட் வேலை கிடச்சிதுன்னா போயிடலாம். ஏன் போகலான்னு? வேலையே இல்லைங்கிறான். இல்லை, படிப்பு நாம் சொல்லிக் கொடுக்கணும். எந்த படிப்பு அந்த குழந்தை படிக்கணும்னு என்னைக்காவது வீட்டில் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துருக்கோமா? குடும்பத்தில் இல்லை. குடும்பத்தில் சேர்ந்து நாம் ஏதாவது ஒரு நூல் பாராயணம் செய்திருக்கிறோமா? அத்தனை பேர் சேர்ந்து 29 தொடர் சொற்பொழிவு நடந்திருக்கு. நாம் சேர்ந்து ஒரு நூலை பாராயணம் செய்யணும். அதுதான் நம்மளுக்கு வெற்றி.
நம்ம நாட்டுக்கும் மேலை நாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்களில் ஒன்று சொல்கிற பாருங்க, உணவு. உணவு சேர்ந்து சாப்பிடுவோம். நாம் இப்போ சேர்ந்தே சாப்பிட்றதில்ல. நினைத்து பாருங்கள், இங்கே எத்தனை பேர் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றவங்க எத்தனை பேர்? கரப்பாம்பூச்சி போட்டால் கூட சொல்கிறோம். குடும்பம் நல்லா இருக்குமா? உன்னுடைய வாழ்க்கையை அழிக்காத நீ. நான் சொல்ல வரேன், உன்னுடைய வாழ்க்கையே போயிடுத்து, மொத்தமாக போயிடுத்துப்பா. உட்கார்ந்து இப்படி சம்மணம் விட்டு உட்கார முடியல, நம்மால் சம்மணம் விட்டு உட்கார முடியல. இப்போ அதுக்கு அநேகமாக ஒரு பயிற்சி வரலாம், வெளிநாட்டிலேருந்து வரலாம். அதுக்கு ஒரு 5000 6000க்கு ஐயா யோஜனை பண்ணணும். அடுத்து சம்பத்ஜி தான் யோஜனை பண்ணி இனிமேல் சம்மணம் விட்டு உட்காருவது எப்படி, அதுக்கான ஒரு பயிற்சி வீட்டில். அதனால் எப்படி வீடு அமைச்சாங்க பாருங்க. இன்னைக்கு எல்லா வீடும் போயிடுத்து. நான் இப்போ சொல்கிற வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பாருங்க, வீடுன்னா 5 இலக்கணம் இருக்கணும். 1, வீட்டில் படி இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் படி எங்கே இருக்குது? தூக்கின்றான். தூக்கி படியே இல்லை. படிக்கு அப்புறம் என்னடா இருக்கணும்னா, 2வது நிலை இருக்கணும். என்ன இருக்கணும்? நிலை. முதல்ல வீடு கட்டும்போதே நிலை தான். அந்த லக்ஷ்மியெல்லாம் வச்சு அழகாக தாமரையை வச்சு நிலையிலையாவது வைப்போம், நிலையிலையாவது வைப்போம். நிலை, படி, நிலை. அதுக்கப்புறம் நடை. நடைனா தமிழில் வராண்டான்னு பேர். இப்போ புரியுதுங்க. நடை இருக்கு. நடைக்கு அப்புறம் 4வது கூடம்னு ஒன்று இருக்குது. தமிழ் அதுக்கு பேர் ஹால்னு பேர். கூடுகின்ற இடம் கூடம். 5வது முற்றம்னு ஒன்று இருந்ததுங்க. முற்றம்ன்ற சொல்லுக்கே இன்னைக்கு அர்த்தம் தெரியாது. இனிமேல் உரல், அம்மி, குழவி இதையெல்லாம் காண்பிக்கணும்னு நினைக்கிறேன். முற்றம்னு இருக்கு. திருப்பாவையும் திருவம்பாவையும் படித்தாதான் முற்றமே நமக்கு தெரியும். முற்றம்னு ஒன்று இருக்கு. முற்றத்தில் தான் ஆகாயத்திலிருந்து மழையும் வரும், கதிரவனுடைய ஒளியும் வரும். 5 எப்படி வச்சிருக்காங்க பாரு. வாழ்க்கையில் முதலில் நீ படி, சுவாத்தியாயம் படி. படித்ததன் படி நிற்க, அதற்கு தக நிலை. நின்றது மட்டும் போதாதப்பா, நடை. சமுதாயத்தில் எல்லோருடையும் சேர்ந்த நட. நடந்தால் மட்டும் போதாது, கூடியிருந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாய். எல்லாரையும் கூட்டி கூடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய முற்றம். 5 வரிசை வச்சிருக்கான் வீடு. இன்னைக்கு வீடு என்ன தெரியுமா சார்? இந்த வீடு காமிக்கிறார் எனக்கு ஒருத்தர். பாருங்க வீடு எவ்வளோ, 80 lakhs. பரவாயில்லையே, சொந்த வீடு போல இருக்கு. வாடகை பிரச்சனை இல்லை. நோனோ நோனோன்னா என்ன அர்த்தம்? ஐ ஹாவ் டு பே 20,000. எதுக்குங்க? உங்கள் வீடு தானே. மெயின்டெனன்ஸ் சார்ஜ். எங்க உங்கள் வீட்டுக்கு எதுங்க மெயின்டெனன்ஸு? அதுதான் உங்கள் வீடு தானே, நீங்களே ஒட்டடை. ஸ்விம்மிங் பூல் இஸ் தேர். உங்களுக்கு என்ன வயசு? 70. இனிமேல் எங்கே நீச்சல் அடிக்க போகிறீங்க? நீங்கள் பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், நீங்கள் எங்கே நீச்சல் அடிக்கிறது? நீச்சல் இருக்காங்க, சென்ட்ரி இருக்கான் வாசலில், அவனுக்கு பெருக்கிறதுக்கு, அதுக்கு இதுக்கு 20,000. அடடா, 80 லட்சத்தை வங்கியில் போட்டால் 20,000 வாடகை வீட்டிலே இருக்கலாம் ஐயா. சம்திங் ராங். புரியுதா? எல்லா கோவை முழுக்க நானியில் நீங்கள் போனீங்கன்னா, எல்லாம் சுற்றி போனீங்கன்னா 80 லட்சத்தையும் கொடுத்துவிட்டு 20,000 மாதம் கொடுத்துவிட்டு போன பிறகு அந்த வீடு எவனும் அமெரிக்காவில் இருக்கவன் வரப்போகிறது இல்லை. இப்போ எப்படி ஒரு வீட்டை பொழிச்சலூரில் மாரிதாஸ் சொல்லி ஒருத்தன் அடித்தானோ அவ்வளோதான். சரி, அப்படியே வீட்டுக்குள்ளே போன உடனே பரவாயில்லையே, 3 BHK இருக்கிறதே 2. எப்படி உருண்டை அங்கே பிரதர்ஷனம் பண்ணால் கூட போக முடியாது ஐயா. சரி, மேலே இருக்கிற கூரை ஒன்றுது இல்லை. ஏன்? மேலே இருக்கிறவனுடைய தரை. மேலே இருக்கிறவனுடைய தரை இவனுக்கு கூரை, இவனுடைய தரை கீழே இருக்கிறவனுடைய கூரை. பக்கத்தில் இருக்கிற சுவரு பக்கத்து இருக்கிறவனுடைய அவனுக்கு சுவரு. அப்போ இவன் எங்கே நிற்கிறான்னா திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கான்.
அந்தரத்தில் இருக்காங்க. அந்தரத்தில் இருக்கிறதுக்கு 80 லட்சமா? ஒரு புத்தி வேணாமா ஐயா? அழகா வீட்டை சுற்றி வரத்துக்கான வீடே இல்லை. அப்போ நம்ம பெரியவங்க கிராமத்தில் வச்ச வீட்டை விற்றுவிட்டு என்னவோ நான் படிக்கிறேன்னு மகாநதி கமலஹாசன் மாதிரி வெளியில் போய் எல்லாத்தையும் இழந்து கடைசியாக அந்தரத்தில் 80 லட்சத்தை கொடுத்து உட்கார்ந்துட்டுருக்கான் இதே கோவையில். அப்போ புத்தி இல்லை. வீடு எவ்வளோ இருக்குது, உணவு அதே மாதிரி. பிச்சை எடுக்க வச்சுட்டோம் நம்மளை. பல கல்யாண வீட்டில் போனீங்கன்னா குடும்பம், எனக்கு தெரிஞ்சு ராப்பிச்சைன்னு உண்டு எங்கள் ஊர் மதுரையில். அம்மா தாயேன்னுவா கொண்டு வந்து போடுவாங்க. ஏதோ வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு மரத்தடியில் போய் அழகாக உட்காந்து சாப்பிடுவான். இவன் நிலைமை இருக்குது பாருங்க. யார்? நம்ம நிலைமை. இவன்னா யார்? நம்ம தான், சேர்ந்து தான் நம்ம நிலைமை இருக்கு. அங்கே புஃபே வச்சுருக்கோம். பஃபேவோ ஏதோ, அதுக்கு எதுக்கு ப்ரொனன்சியேஷன்லாம் வேறையா கேடு, எப்படி பிச்சை தான் எடுக்கிறது, அதுக்கு என்ன எது ஒன்றா வச்சுக்கோ ஏன்றான் இவன். அவன் பார்க்குறான் மோசமான ஆள், இதையே 2 தடவை கேட்குறான்ன்றான் அவன். ஏதோ அவன் வீட்டு சாப்பாடை போடுறா மாரி பிச்சை எடுத்துட்டு இருக்கேடா. ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியல. சாப்பாடு ஒரு இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட முடிகிறதா நம்மால்? டிவி பார்க்காம சாப்பிட முடிகிறதா? ஆமாங்க, டிவி பார்க்கறது இல்லை. அப்படின்னா செல்ஃபோன் இருக்குதுன்றான். அதான் பாது இல்லாமல், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இல்லாமல் உன்னால் சாப்பிட முடியுதா? சாப்பிடுவதற்கான முயற்சி இருக்கிறதா? அப்போ நம்முடைய வீடு குடும்பம், இல்லைன்னா வீடு தான். ஹவுஸ் இஸ் மேட் அப் ஆஃப் பிரிக்ஸ், ஹோம் இஸ் மேட் அப் ஆஃப் ஹார்ட்ஸ். அப்போ குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லணும். அப்படின்னா என்ன ஆகும்? என்னுடைய ரத்தத்தில் ஊறணும். அது இந்த விவேகானந்தருடைய பாஷையில் சொல்ல போனால் இட் ஷுட் கெட் அசிமிலேட்டட். என்னுடைய ரத்தத்தில் ஊறணும். கைகால் கழுவுற என்ற பழக்கமே இல்லை. நீங்கள் திருநெல்வேலி அல்லது திருப்பராய்த்துறை பூஜனீய சுவாமி சித்பவானந்தருடைய ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா கை கழுவுவது எப்படின்றதுக்கு ஒரு அட்டை இருக்குங்க. கை கழுவுறதுக்கு சொல்லி கொடுக்கணுமான்னா போட்டிருக்கோங்க. ஐயோ, நமக்கு தெரியல, கை கழுவுறதே தெரியல நமக்கு. இவன் தான் எல்லாத்தையுமே கை கழுவிட்டானே, இவனுக்கு எங்கே தெரிய போகுது? சாப்பிட தெரியல. இந்த 2 குச்சி வச்சுன்னு சாப்பிடுவான் ஜப்பான்காரன். அப்படிதான் அப்படி பல பேர் சாப்பாடே சாப்பிட்றது இல்லை. ஆணுக்கும் தெரியல, பெண்ணுக்கும் தெரியல, குறிய தெரியல, நிமிர தெரியல, கோலம் போட தெரியல. ஜோ அப்போ குடும்பத்தினுடைய சம்ஸ்காரங்கள் எப்படி வரும்? சம்ஸ்காரம்னாலே என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் சொன்ன உடல், உள்ளம், உயிர், உணர்வில் உடல் சப்த தாதுக்களால் ஆனது. உடம்பு சப்த தாதுக்கள் 7. என்னென்ன? எலும்பு தான் மிக முக்கியமானது. எலும்புக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? என்ன அழகு பாருங்க பெரியவங்க. சாப்பிட்டவுடன் திருமணமானவர்கள் வெற்றிலை பாக்கு போடணும். வள்ளற் பெருமானார் சொல்கிறார், காலையில் என்ன இருக்கணும்? வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பில் எது அதிகமாக இருக்கணும்? மதிய சாப்பாட்டுக்கு எது அதிகமாக இருக்கணும்? இரவு சாப்பாட்டுக்கு எது அதிகமாக இருக்கணும்? மதிய சாப்பாட்டுக்கு சுண்ணாம்பு அதிகமாக இருக்கணும். ஏன்? கால்சியம் இருக்கு. அதனால் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சாப்பிட்டவர்கள் எலும்பு அதுவாக இருக்கும். ஹார்லிக்ஸ் சாப்பிட்டதுனால வராது. டாக்டர்கள் சிபாரிசு செய்வது, அவன் பாவம் வேறு வழியில் சிபாரிசு பண்ணிட்டு இருக்கான். சுண்ணாம்பு இப்போ என்ன தெரியுமா விளம்பரமே எப்படி தெரியுமா வருது? சிறியவர் பெரியவர் அனைவரும் விரும்பும் ரோஜா பாக்குங்கிறான். சிறியவர்கள் போடவே கூடாது. எனக்கு நான் பாக்கே போட்டதில்லை, என்ன திருமணம் ஆகலை, நல்ல காலம். உடனே பொண்ணு கொடுக்கலையா பாவம் இவருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம பண்ணிக்க. சுண்ணாம்பு சேரணும், கால்சியம் சேரணும். அது எலும்புக்கு நல்லது. எலும்புக்கு உள்ள ஒன்று இருக்கு, மஜ்ஜைன்னு பேர். மஜ்ஜை போயிடுத்துனா எலும்பு போயிடும், தூள் தூளாக போயிடும். நரம்புகள் ஒரு கிரகத்துக்கும் ஒன்னொன்று சேர்த்து வச்சிருக்கான். சூரியனுக்கு என்னடான்னா எலும்பு. அதனால தினசரி சூரியனை பார்த்து தான் காந்தியடிகளுடைய அம்மா சாப்பிடுவாங்க. நரேந்திரபாய் தாமோதர் தாஸ் மோதியினுடைய அம்மாவும் சூரியனை வணங்கி துளசிக்கு நீர் செலுத்தி தான் சாப்பிடுவாங்க. சூரியன் தான் நமக்கு கண்கண்ட தெய்வம்.
ஐயோ. அப்போ ஒரு விஷயத்தையும் எண்ணி 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 பார்த்து செய்திருக்கிறார்கள். அப்போ உணவு சாப்பிடும் பொழுது உட்கார்ந்து சாப்பிடணும், கால் கழுவி சாப்பிடணும். நீ உட்கார்ந்த பிறகு இலை போடணும், அதுக்கு முன்னே இலையில போட்டுவிடக்கூடாது. உன்னுடைய குடிநீரானது வலது பக்கத்தில் இருக்கணும், இடது பக்கத்தில் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தோணும், இடது பக்கத்தில் இருந்தால் அப்பப்போ குடிக்கலாம், அப்பப்போ குடிக்கக்கூடாது. உணவுக்கு முன்னே தண்ணி சாப்பிடணும், கொஞ்சமாக சாப்பிடணும். தண்ணினா நான் சொல்கிறது குடிநீர் வலது பக்கம்தான் இருக்கணும், இடது பக்கம் இருக்கக்கூடாது. அப்புறம் சாப்பாடு உட்கார்ந்த பிறகு போடலாமான்னு அவங்க கேட்கணும், அதுக்கு பிறகு போடணும். இலையினுடைய நுனி பக்கம் இடதுகை பக்கம் இருக்கணும், பெரிய பக்கம் வலதுகை பக்கம் இருக்கணும். என்னென்ன பொருள் எங்கெங்கே வைக்கணும்னு தெரியணும், பரிமாறுதல் தெரியணும், சாப்பாடு போடணும். அதுக்கு பிறகு அந்த சாப்பாடு சுத்தமாக ஆவதற்காக ஆஜ்யம் நெய் இருக்கணும். அதனால் பசு வளர்ப்போம், பசுவினால நமக்கு பால் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும், நெய் கிடைக்கும். பசுவினுடைய எருது காளை இருந்தால் நிலம் நல்லாகும். எத்தனை எல்லாம் போச்சு. பசுவுக்கு பதிலாக என்னடா வந்ததுன்னா நாய். நாய் வந்திருக்கப்பா. என்னங்க நாயின்னு அவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க? கேவலமாக சொல்லலை. நாய்க்கு தெய்வமே பைரவர், கால பைரவர். அந்த நாய் வந்து சுதந்திரமாக இருக்கணும். அதை கட்டி போட்டு இது எதிர் வீட்டு நாயை பார்த்துட்டு இருக்கு. எதுக்கு எதிர் வீட்டு நாயை பார்க்கணும்? அது பாட்டு விட்டா அதுக்கு அத்தை பெரியம்மா பெரியப்பா அது பாட்டு போயிட்டு சாப்பாடு போடு ராத்திரி. அதை ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த ஆளுக்கு போட்டுன்னு இருக்காது. சட்டினி சாம்பார் ஃப்ரிட்ஜில் எது வைக்கலான்றது விவஸ்தையில் வச்சு ஃப்ரிட்ஜிலேயே சாம்பாரை வச்சு 3 நாள் சாப்பிட்டான்னா அவனுக்கு எந்த பாம்பு கடித்தாலும் விஷம் ஏறாது. ஐயோ, ஆயுர்வேதம் சொல்கிறது ஒரு சாப்பாட்டை சமைச்சேன்னா 4 மணி நேரம் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சத்து போயிடும். அதில் அதேவா வச்சு சாப்பிடும். வச்சு சாப்பிட்றதுக்கு 2 பொருள் உண்டு. உப்பு அதிகமாக சேர்ந்தால் அது கெடாது, சீனி அதிகமாக சேர்ந்தால், சர்க்கரை அதிகமாக சேர்ந்தால் கெடாது. அதனால் ஊறுகாயும் இனிப்பு பொருள்களும் அது ஏன் கெடலைன்னா சர்க்கரை அதில் அதிகமாக இருக்குது, இதில் உப்பு அதிகமாக இருக்குது, அதனால் கெடலை. அதனால தான் மோர் சோற்றுக்கு ஊறுகாயை தொட்டுக்கணும்னா இவன் ஊறுகாய் சாப்பாட்டுக்கு வேற எதையோ தொட்டுன்னு இருக்கான். வாழ்க்கையிலும் காமம் என்பது ஊறுகாய் போல, மோரு சோறுக்கு ஊறுகாய் போல, அதுவே ஊறுகாய் சாதமாக இருக்கக்கூடாது. அதனால தான் வள்ளலார் செலிவா சொல்றார். 4 கணக்கு சொல்றார் அவர். என்னென்ன? அறை, வீசம். அறைனா 1/2. என்னப்பா 1/2 என்னது அறை அப்படின்னா? உணவு அறை. உணவு சாப்பிட்டா அரை பங்கு தான் சாப்பிடணும். 1/4 பங்கு என்னது? தண்ணி. 1/4 பங்கு என்னது? காற்று. முழுக்க சாப்பிட்டு விட்டோம்னா கிரைண்டர் ஓடாதப்பா. கிரைண்டர் உள்ள சுத்தணும்னா முழுக்க அந்த கிரைண்டர் வழிய நீ அரிசியும் உளுந்தையும் போட்டுட்டா, சுவிட்சை போட்டால் என்ன ஆகும்? அதனால் அரை வயிறு தான் சாப்பிடணும். இல்லைங்க நாளைக்கு மீந்துற போகுது, சரி போட்டுடுப்பா, நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு உள்ளே போடக்கூடாது. பசித்து பூசி, புரியுதா? அரை. அதுக்கப்புறம் என்னன்னா 1/8 1/16. இப்போல்லாம் கணக்கே தெரியுமான்னு தெரியல. அரைக்கால் என்று பெயர், 1/16க்கு வீசம் என்று பெயர். மைதுனம் வீசம் 32 நாள் நம்ம கணக்குப்படி மாதம். அப்படின்னா திருமணமானவர்கள் மைதுனம் என்பது 16/2 அப்படின்னா ஒரு மாதத்திலே 2 முறை திருமணம் ஆனவர்களுக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது வேற. சொல்லியிருக்காரா வள்ளலார் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. திருமணமானவர்களுடன் 1/16 மைதுனம். அதுக்கப்புறம் இது 2த்துக்கு நடுவில் உறக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? உணவாச்சு, மைதுனமாச்சு. உறக்கம், அதுக்கு வள்ளலார் சொல்றார் பாருங்க. பெரிய மனிதர் பாப்பா, வள்ளலார் போல இனிமேல் பார்க்கவே முடியாது நம்மால. அற்புதமான ஒரு மனிதர், வாழ்ந்த மனிதர், மகான். அந்த 1/8 அதுக்கு அரைக்கால். என்னடான்னா 24 ஒரு மணி நேரம்.
இந்த 1/2 பாதி 1/16 மைதுனம், உறக்கம் 8:24, 8:3 குறைந்தபட்சம் 3 மணி நேரம், அதிகமாக போனால், ரொம்ப அதிகமாக போனால் 5 மணி நேரம், அவ்வளோதான் தூங்கணும். எல்லா வீட்லேயும் 7:30 தான், 7:30 தான், வீடே 7:30 தான். எந்த வீடு குடும்பம் காலையில் 5 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுறதுன்னா ஏகப்பட்டது செய்யலாம். இப்போ அத்தனை வீட்டுக்கு நான் வந்தேன்னா உங்கள் பீரோக்கு மேலே அப்படி கையை வச்சேன்னா மொத்த அழுக்கும் வரும். வருமா வராத? பொங்கலுக்கு மட்டும்தான் இது பண்ணணுமா என்ன? தூய்மையாக இருக்கணும் ஒரு வீடு. வீடுன்னு சொன்னால் உலகம் என்பது வீடானால் அதன் பூஜையறை நம் பாரதமே. உலகத்தினுடைய பூஜை அறையே நம்ம நாடு. அதனால தான் இந்த நாட்டில் கோவில்கள் அதிகம், மகான்கள் அதிகம், திருவருட்செல்வர்கள் அதிகம், புத்தகங்கள், திருமறைகள் அதிகம். இங்கே நம்ம வீட்டில் அதை மாதிரி ஏதாவது ஒரு திருமுறை தினசரி எங்கள் வீட்டில் திருவிளக்கு ஏற்றி மாலையோ காலையோ சிவபுராணம் படிக்கிறோம். இருக்கா? இருக்கணும். நான் மட்டும் படிக்கக்கூடாது, ஐயோ வயசான கழுவி அது பாட்டு பாடிட்டு இருக்கோம் அப்படி சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சிவபுராணம் படிக்கணும். நம்ம சிவாய வாழ்க நாதன் தாழ். அதனால தான் இயக்கத்தில் கூட நமக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கணும், சேர்ந்து படிக்கணும். நிவேதிதா சொல்றா, இந்த நாடு எப்படா மேலே வரும்னா ஒரே திசையில் இந்துக்கள் ஒரே பிரார்த்தனையை என்றைக்கு முழங்குகிறார்களோ அப்பொழுது இந்த தேசத்துக்கு விடிவு காலம்னா. ஒரே திசையில் 4 பேர் போறான், 5வது ஆள் படுத்திருக்கணும், அப்போதான் ஒரே திசைக்கு போறான். அதுலேயே சண்டை வருது. இவன் படுத்திருந்தாக்க 4 பேர் ஒன்றா போகிறான். இப்போ அதுக்கும் வேலை இல்லை, ஒரு வண்டி வச்சுட்டான், அது பாட்டு இழுத்துன்னு போயிட்டு இருக்கு. வண்டியில் போகக்கூடாதுப்பா, தூக்கிட்டு தான் போகணும். அப்போவாவது தூக்குப்பா, அந்த உயிர் தங்கி இருக்கக்கூடிய உடலை தூக்கு. முடியல.